வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைம் ஷெட்யூல் வந்து சொல்லியிருந்தேன். எந்தெந்த டைமில் எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி அவாய்ட் பண்ணணும், நோ ட்ரேடிங் ஜோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் செட்டப், அதாவது ட்ரேடிங்கில் இப்போ நியூவாக இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண விரும்புகிறவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம், அதாவது ஃபுல் செட்டப் வந்து நான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து ஹெவி வாலடைல் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 15 மினிட் இல்லை 5 மினிட் பார்க்கும்போது அதுக்கிடையில் வந்து நிறைய சேஞ்ச்மெண்ட் நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ அந்த கேண்டல்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மூமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் பண்ணலாம். அதாவது ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க, அதாவது ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து லாங் டார்கெட், அதாவது ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோவில் வந்து நீங்கள் வேலை பண்ணுறீங்க அப்படின்னா 3 மினிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா 1 மினிட்ல வந்து உங்களுக்கு குயிக் மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்காக 1 மினிட் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் ஸ்கேல்பர்ஸ் வந்து இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுறாங்க. 3 மினிட் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, அப்புறம் வந்து ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்படின்றது இருக்கிறவங்க வந்து 3 மினிட் டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன், இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து தவறு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த மணியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பான வந்து ப்ரீமியம் கிடைக்கும், கம்மியான ப்ரீமியம் கிடைக்கும். அதனால் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆகிட்டு அதில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே தவறு. ஏன் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணி, ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் தான் நிறைய பேர் வந்து பொசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஏன்னா அட் த மணியுடைய ப்ரீமியம் வந்து ஹையில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அட் த மணியில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், நம்ம என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வியூஅப், இது எல்லா ட்ரேடரும், ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எல்லாரும், நானும் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணுறது வியூஅப், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இது வந்து மெயினாக நீங்கள் எங்கே என்ட்ரி பண்ணணும், எங்கே எக்ஸைட் பண்ணணுன்றத கிளியராக உங்களுக்கு வந்து காமிக்கிறது வியூஅப் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வியூஅப் லைனு. இந்த வியூஅப் லைனை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்குகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகும். இதெல்லாம் ட்ரெண்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதையும் பார்த்துங்க. ட்ரெண்டு எந்த சைடு வந்து டிசைட் பண்ணிட்ட பிறகு வந்து இந்த வியூஅப்புக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் இந்த வியூஅப் மேலே என்ட்ரி கொடுக்கலாம். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து இந்த வியூஅப்புக்கு மேலே தான் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வியூஅப் மேலே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பேஸில் வந்து நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா, இந்த வியூஅப்புக்கு கீழே இருக்கிற கேண்டலுடைய பாட்டமில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஏன்னா வியூஅப்புக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வியூஅப்புக்கு வந்து எந்த செட்டப்பும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வியூஅப்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது, நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் என்ன ஆகும்னா, நீங்கள் குயிக் மூமெண்ட்டை கேட்ச் பண்ணணும்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துரும். ஸோ வியூஅப்போட சேர்த்து நீங்கள் கம்பைன் பண்ணி சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், அக்யூரஸியும் அதிகமாக இருக்கும். அதில் செட்டப் பார்த்தீங்கன்னா 10:10:3 இந்த 10:3 இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் செட்டப்பில் வந்து செட்டிங்ஸில் ஆல்ரெடி இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா 10:3 இந்த செட்டப்பை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20 டே எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 5 டே எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த 20 டே 5 டே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்கேல்பர்ஸ் வந்து இந்த 5 EMA யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 5 EMA யூஸ் பண்ணிக்கலாம். 5 EMAக்கு வந்து மேலே இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்கேல்பர்ஸ்க்கு 20 டே மூவிங் ஆவரேஜ், அதாவது 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து லாங், அதாவது நீங்கள் வந்து டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ட்ரேட் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த 20 EMA வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்யூம் சார்ட். ஸோ இதெல்லாம் ஓகே தான். நீங்கள் வியூஅப்பை பார்க்கலாம், 20 டே EMA பார்க்கலாம், சூப்பர் ட்ரெண்ட் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து எது கொடுக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஃபேக்காக பிரேக் ஆகுதா இல்லை வந்து ரியலாக ஆகுதா அப்படின்றத வால்யூம்ன்றது எப்படி கிரியேட் ஆகும்னா, ஒரு பையரும் செல்லரும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, அதாவது வாங்குறாங்க விற்கிறாங்க, அந்த மாதிரி ஆகும்போது தான் வால்யூம் கிரியேட் ஆகும். ஸோ வால்யூமே கிரியேட் ஆகலை அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர், ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேட்டர் மனிப்புலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு மீனிங். ஸோ இதை வந்து கிளியராக காமிக்கிறது வந்து வால்யூம் சார்ட். ஓகேங்களா? இந்த வால்யூம் சார்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்து அக்யூரஸியும் அதிகமாக இருக்கும், அதே போல் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் OTM, அதாவது நிறைய பேர் வந்து எக்ஸ்பைரி டே என்ன பண்ணுறாங்கன்னா, அதே போல் தான் சீஃபாக ப்ரீமியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த மணியில் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஸ்பெஷலாக ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவுட் ஆஃப் த மணி என்ன ஆகும்னா, எக்ஸ்பைரி டேவில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அதில் வந்து நிறைய லாஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.
சரியா நண்பர்களே? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐவி செக் பண்ணணும் நீங்க. ஆப்ஷன் செயின் படிச்சிருப்பீங்க. அதாவது ஆப்ஷன் செயின் வந்து மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஒரு ஹார்ட் பீட் மாரி. ஸோ ஆப்ஷன் செயின் தெரியாம யாரும் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள இறங்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்க ஆப்ஷன் செயின்ல போனீங்கன்னா, ஐவின்னு இருக்கும். எம்ப்ளாய்டு வாலடிட்டி. ஓகேங்களா? ஸோ ஐவிய வந்து போத் சைடும் நீங்க வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதாவது ஐவி வந்து அபோவ் 12 மேல இருக்கணும். ஓகேங்களா? ஐவி அபோவ் 12 மேல இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அதுல வந்து ஐவி எவ்வளோ இன்கிரீஸ் ஆகுதோ, அதே போல ஆப்ஷன் செல்லருடைய ஹார்ட் பீட்டும் அதிகமாகும். அவங்களுக்கு பயம் அதிகமாகும். ஆப்ஷன் செல்லருடைய பயத்த நம்ம எப்படி மெஷர் பண்றது அப்படின்னா, இந்த ஐவிய வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெல்டா வேல்யூ. ஓகேங்களா? டெல்டா வேல்யூ வந்து அபோவ் 5. ஓகேங்களா? 0.5 மேல இருக்கும். நீங்க புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்ல காமிக்கும். அதுவும் வந்து ஆனா 5 மேல தான் இருக்கும். இதாவது கால் சைடுல பிளஸ்ல காமிக்கும், புட் சைடுல மைனஸ்ல காமிக்கும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து 2 சைடுமே 5 அபோவ்க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு வந்து அது சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு பிரீமியம் வந்து ஈஸியா மெல்ட் ஆகாது. நல்ல பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும் மார்க்கெட் மூவ் ஆனா. ஓகேங்களா? ஸோ சில டைம் நீங்க பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் மூவ் ஆகும், பிரீமியம் மூவ் ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னா டெல்டா வேல்யூ தாங்க. ஓகேங்களா? இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கிளியரா சொல்லி கொடுக்குறேன். ஈஸியா புரியுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஆர். பிசிஆர் புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிஆர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 1க்கு மேல பிசிஆர் வந்து புட் கால் ரேஷியோ 1க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு. புல் சைடுல இருக்கு. அப்ப நீங்க கால் சைடு கன்சிடர் பண்ணலாம். அதே வந்து புட் கால் ரேஷியோ வந்து பிலோ 7 கீழே இருக்குது அப்படின்னா வந்து புட் சைடு இருக்கு. ஐ மீன் பேரேஸ்ல இருக்கு. நீங்க புட் சைடு கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இன்னுமே நிறைய இருக்கு. ஸோ நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஆப்ஷன் தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.